வணக்கம் மகளே, வெல்கம் டு தி வெண்டர் ஷோ. இன்னைக்கு சொல்ல நம்ம பார்க்க போகிறது ஜாக் 101 அப்படின்ற தமிழ் டப்டு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா தந்தி ஒன் சேனலில் அவைலபிளாக இருக்கு. இந்த படம் ஒரு கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லருங்க. அதாவது ஜோக் ஃபால்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஊர் இருக்குல்ல, அந்த ஊரை சுற்றி ஏகப்பட்ட நபர்கள் மர்மமான முறையில் காணாமல் போகிறாங்க. அந்த மாதிரி காணாமல் போன ஒரு கப்புலை தேடி தான் வந்து நம்ம ஹீரோ வந்து ஜோக் ஃபால்ஸுக்கு வந்திருப்பாரு. வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபோட்டோகிராஃபிக்காக வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த காணாமல் போன கப்புலில் இருக்கக்கூடிய அந்த பொண்ணு வந்து இவருக்கு உடன்பிறவா சகோதரி அப்படின்னே சொல்லலாம். அதனால பர்சனல் பாண்டிங் அப்படின்றதுமே இருக்கும். ஸோ இதை எப்படியாவது சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்றதுக்காக களமிறங்குறாரு. ஸோ வந்த இடத்துல என்ன மாதிரியான மனிதர்களை மீட் பண்றாரு, எப்படி காதல் வயப்படுறாரு, அண்ட் டுவர்ட்ஸ் அந்த குற்றவாளிகளை எப்படி அரைவ் பண்றாங்க அப்படின்றதா இந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்துல பிடிச்சதே வந்து கண்டிப்பா இந்த படத்தோட பிளாட் தாங்க. அதாவது ஒரு பர்டிகுலர் ஊருக்குள்ள மட்டும் இவ்வளவு நபர்கள் காணாம போறாங்க அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் எதனால இவங்க காணாம போறாங்க, அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்றது ஒரு புதுமையான ரீசனா இருந்துச்சு. அதுலயும் இதுல கில்லர்ஸ் அப்படின்றவங்க பயங்கர வித்தியாசமான நபர்களா இருப்பாங்க. கொஞ்சம் அன்பிரடிக்டபிளா தான் இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் நிறைய பேரை வந்து இவங்கலாம் கில்லர்ஸா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்மளை டைவர்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த டைவர்ஷன் அப்படின்றதுமே நீட்டாக தான் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதே மாதிரி டுவர்ட்ஸ் தி எண்ட் டு பி கண்டினியூட் அப்படின்ற மாதிரி முடிச்சிருப்பாங்க. அதுவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு முடிவு தான். ஆல்சோ இதுல ரேண்டமா ஒரு சில காட்சிகள் ஸ்டார்டிங்ல காட்டுவாங்க. பட் டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த சம் அப் அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப நீட்டா பண்ணியிருப்பாங்க. டியூரேஷன் வைஸ் 1.25 மணி நேரம் தான், ஒரு குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். பட் இந்த படத்துல பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட அந்த கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் தான் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன். அதாவது இதில் அந்த லவ் போர்ஷன் அப்படின்றது பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆகலை. அதே மாதிரி ஹியூமர் அப்படின்றதுமே அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை. தேவையில்லாத சாங்ஸ் அப்படின்றதுமே பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு கிரிப்பிங்கான த்ரில்லராகவே இதை கொடுத்துருக்கலாம். தேவையில்லாமல் கமர்ஷியல் கலந்து கொடுத்தது அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ். மற்றபடி இது ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.8 அவுட் ஆஃப் 5. அடல் கண்டென்ட்லாம் பெருசாக இல்லை, மைல்டாக ஒரு சில வைலண்டான காட்சிகள் வருமே தவிர மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.